Hi students. So today we are going to discuss about organic nitrogens compound. So unit 13ல book backல 6th question ஒரு 9 subdivision கொடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப்மேன் புரோமைட் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது சில ஜெனரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும். ஹாஃப்மேன் புரோமைட் ரியாக்ஷனுக்கு ரியாக்டன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நான் எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஹாஃப்மேன் bromide reaction. Hoffman's bromide reaction. ஸோ இதுக்கு உங்களுக்கு முதல்ல அசிட்டமைடு அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் அசிட்டமைடு. ஸோ அசிட்டமைடு அப்படிங்கிறது அசிட்டமைடு CH3 CO NH2 இதுதான் அசிட்டமைடு. இந்த CO வந்து C+1O இப்படி எழுதிக்கலாம். C+1O சரிங்களா? இதை வந்து நம்ம மாற்றணும். என்ன அப்படின்னா புரோமின் KOH சரி, அதில் அல்கஹாலிக் புரோமின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரியேஜென்ட்ஸ் ஞாபகம் வைக்கணும். அதுதான் அவங்க வேலை. ஹாஃப்மேன் அப்படின்னாலே அசிட்டமைடு எடுக்கணும். ரியேஜென்ட் வந்து அசிட்டமைடு. இதுதான் உங்களுக்கு க்ளூ. மற்றபடி வேர்ட்ஸ் இதை வச்சு எழுதிடலாம். ஸோ என்ன நடக்கும்? புரோமினின் KOH போடும்போது இந்த CO மட்டும் என்ன செஞ்சிடும்? கட் ஆயிரும். மீது என்ன இருக்கு? CH3 NH2. இது என்ன சொல்லுவாங்க? பிரைமரி அமீன். அப்படி இல்லை அப்படின்னா மெத்தில் அமீன். இதுதான் ப்ராடக்ட். ஸோ இந்த ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் பேலன்ஸ் பண்ணணும். நான் என்ன சொல்லிட்டேன்? CO2 வெளியே போகுதுன்னு சொல்லிட்டேன். எப்படி போகுது? கார்பனேட்டாக போகும். எப்படி போகும்? கார்பனேட். இந்த K இது கூட சேர்ந்துடும். ஸோ இதுக்கு வேலன்ஸ் 2 K2 பொட்டாசியம் கார்பனேட்டாக வெளியே போகும். ப்ளஸ் பொட்டாசியம் புரோமைடாகவும் வெளியே போகும். ப்ளஸ் H2O வெளியே போகும். ஸோ இதெல்லாம் மீதி இருக்கிற ஆட்டத்தை வச்சு நீங்களாகவே பை ப்ராடக்ட் இதுதான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருங்க கண்டிப்பாக. ஸோ CO வெளியே போகுது, கார்பனேட்டாக வெளியே போகுது அப்படிங்கிறது. அது கூட K2. ஏன்னா இதுக்கு -2 ஒரு பொட்டாசியத்துக்கு +1 2 பொட்டாசியம்னால 2 +2ன்னு போட்டுக்க சரிங்களா? ஸோ இதுதான் ஹாஃப்மேன். ஸோ இப்போ வேடிங்கில் எழுதும்போது கவனிக்கணும். இது எப்படி வேடிங்கில் எழுதலாம் அப்படின்னா அசிட்டமைடு வேடிங் எழுதுறோம் பாருங்க. அசிட்டமைடு react with alcoholic bromine. இல்லை நீங்க புரோமின் இன் KOH அப்படின்னு கூட எழுதலாம். react with alcoholic bromine to give methylamine. ஸோ அவ்வளோதான். இல்லை பிரைமரி அமீன் கூட எழுதிக்கலாம் வேடிங்ல. ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போ இதில் கார்பன் எத்தனை இருக்கு? 1 2 2 கார்பன் இருக்கு. இதில் கார்பன் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இங்கே கார்பன் எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. ஸோ அப்போ அது ஒரு பாயிண்டா எழுதலாம். ஸோ 2 கார்பன் ரெடியூஸ் டு 1 கார்பன். அவ்வளோதான். இது ஒரு பாயிண்டா நீங்க எழுதிக்கலாம். ஸோ அமோனோலைசிஸ் அப்படின்னா அமோனியாவை பிரிக்கிறது. அமோனியாவுக்கு NH3. இப்போ இதில் அல்கைல் ஹேலைடு CH3Br மெத்தில் புரோமைடு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பென்சைல் ஹேலைடுன்னு எடுக்கலாம். பென்சைல் ஹேலைடு C6H5Br. எப்படி ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட அமோனியா போட்டு ஹீட் பண்ணணும். என்ன நடக்கும்? CH3NH2 பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆகுது. இது பேர் என்னது? பிரைமரி அமீன். ஸோ நைட்ரஜனுக்கு 2 லோன் பேர். ஸோ மறுபடியும் நான் என்ன செய்யறேன்?
அல்கைல் ஹேலைடு போடுறேன்னு கூட்டுறேன். மறுபடி CH3 twice NH அப்படின்னு ஆகும். 2 லோன். ஸோ வந்து இந்த ஹைட்ரஜன் பதிலாக மெத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கு, சப்ஸ்டியூட் ஆகிட்டு வருது. மறுபடியும் நான் என்ன பண்றேன், அல்கைல் ஹேலைடு போடுறேன். என்ன நடக்கும், மறுபடியும் மெத்தில் கூடிக்கிட்டே வரும், ஹைட்ரஜன் குறைஞ்சிட்டே வரும். N அவ்வளவுதான், ஹைட்ரஜன் எதுவுமே இல்லை இனிமேல். ஸோ இப்படி வந்து லாஸ்ட் இது பிளஸ் இருக்கும், இது Br மைனஸ்னு வரும். இதுதான் குவாட்னரி. சாரி, இதுல மறுபடியும் ஒரு மிஸ்டேக்கு, திரும்பவும் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ என்ன இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம், அல்கைல் ஹேலைடு போட்டோம் அப்படின்னா மறுபடியும் CH 4 டைம்ஸ் ஆயிரும், NaBr. ஸோ இதுல என்னங்கிறது பிளஸ் எலக்ட்ரான் டிஃபிஷன் இப்படியே கிடைக்கும். ஸோ இப்போ நேம் கொடுத்தோம்னா இது பிரைமரி அமீன், இது வந்து செகண்டரி அமீன், இது வந்து டெர்ஷரி அமீன், இது வந்து குவாட்னரி அமோனியம் புரோமைடு. பேர் ஞாபகம் வச்சுக்கிடுவோம். சரிங்களா? இதுதான் அமோனோலைசிஸ். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா பிரைமரி அமீனில் 2 ஹைட்ரஜன் இருக்கு, செகண்டரி அமீனில் 1 தான் இருக்கு, டெர்ஷரியில் 1 ஹைட்ரஜனுமே இல்லை. அடுத்தது குவாட்னரி அமோனியம்ல 4 மெத்தில் இருக்கு. சரி, இது வந்து CH3 4 மெத்தில் இருக்கு. ஸோ அப்போ இதை எழுதும் போது எப்படி எழுதுறது, இதை எழுதணும் வேடிங்களா. இதே மாதிரி நீங்க இந்த மெத்திலுக்கு பதிலா பென்சைல், இந்த பென்சைல் போட்டுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு இதுலையும் இந்த மெத்திலுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், பென்சைல் போட்டுக்கலாம். சரி, இப்ப ரியாக்ஷன் எழுதும் போது அல்கைல் புரோமைடு ஆர் பென்சைல் ஹேலைடு, சார் அல்கைல் ஹேலைடு ஆர் பென்சைல் ஹேலைடு react with அல்லது react with அம்மோனியா. ஸோ react with பதில் heated with கூட போகலாம். heated with ஆல்கஹாலிக் அம்மோனியா. ஸோ என்ன நடக்கும், எதுலனா இனிய சீல்டு டியூப். ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீன் ஃபார்ம், அதை தொடர்ந்து ஃபாலோடு பை குவாட்னரி அமோனியம் புரோமைடு ஃபார்ம். ஸோ இப்படி நீங்க வேர்டிங் எழுதிட்டு ரியாக்ஷன் எழுதிட்டு கூட எழுதலாம். இல்லை நான் வந்து முதலே வேர்டிங் எழுதிட்டு தான் ரியாக்ஷன் எழுதுவேன்னா உங்க சாய்ஸ். நெக்ஸ்ட் கேப்ரியல் தாலியிமைடு சிந்தசிஸ். கேப்ரியல் தாலியிமைடு சிந்தசிஸ். ஸோ இதுக்கும் ரியேஜென்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சா நம்ம போட்டுடலாம். இப்போ நமக்கு வேர்டில் தாலியிமைடு சிந்தசிஸ் இருக்கு. ஸோ தாலியிமைடு வரைகிறோம் பாருங்க. பென்சீன் ரிங்கில் C+O. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து எண்ணும் கூட அட்டாச் ஆகிருக்கும் எங்கேஜ். ஸோ இதுதான் வந்து தாலியிமைடு. இப்போ இது கூட எத்தனாலிக் KOH,
போட்டு ஹீட் பண்ணீங்க அப்படின்னா பென்சின் ரிங்கு C≡O C≡O எண்ணெய் இந்த ஹைட்ரஜன் பதிலாக கே வந்து அவ்வளோதான். அப்போ இது பொட்டாசியம் தேலியிமைடு, இதுக்கு பேர் பொட்டாசியம் தேலியிமைடு. ரொம்ப எளிமையாக தான் ரியாக்ஷன் இருக்கும், கஷ்டப்பட வேண்டாம். இப்போ மறுபடியும் நான் ஒன்று செய்ய போகிறேன். இது கூட அல்கைல் ஹேலைடு எப்படி எழுதுற பாருங்க, அல்கைல் ஹேலைடு போட்டு ஹீட் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா அதே இங்கே பாருங்க கரெக்டாக. சரி, இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த C≡O மாற்றம் இல்லை. இந்த எண் அப்படிதான் இருக்கு. இது கூட R வந்து சேர்ந்துருக்கு. இது என்ன வந்து சேர்ந்து R அல்கைல் வந்து சேர்ந்துருக்கு. அப்போ K வந்து வெளியே போயிருது. ஸோ இது வந்து SN2 சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் நான் விடலை, இன்னும் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். அக்வோஸ் KOH கூட சேர்ந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்னா இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகும், இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகும். சரியா, இந்த இடத்துல ஒரு பாண்டு, இந்த இடத்துல ஒரு பாண்டு பிரேக் ஆகும். அப்போ இங்க ஒரு ஹைச்சி ஹைட்ராலிசிஸ்னா HOH, இங்க ஒரு ஹைச்சி இங்க ஒரு ஹைச்சி, அப்போ இங்க ஒரு கே இங்க ஒரு கே. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன், இருக்கிறது எழுதலாம். ஸோ இதுல பென்சீன் ரிங்ல பாண்டு பிரேக் ஆகி C≡O ஓகேன்னு வரும். C≡O ஓகே, இது ஓகே ஓகே. சரியா, KOH தான் இப்படி பிரியுது, ஓகே HHஆ பிரியுது. பேலன்ஸ் வந்து என்னது RNH2 எழுதணும், RNH2. ஸோ இதுதான் நம்ம பிரைமரி அமீன் சொல்லுவோம், பிரைமரி அமீன். அப்போ கேப்ரியல் சிந்தசிஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் வந்து பிரைமரி அமீன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது அஸ் யூசுவலாக வேர்டிங் எழுதலாம். எப்படி எழுதலாம், தேலியிமைடு ரியாக்ட் வித் எது கூட ரியாக்ட் ஆச்சு நமக்கு தெரியும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ரியாக்ட் வித் KOH இல்லை எத்தனாலிக் KOH. என்ன கிடைச்சது, பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தேலியிமைடு ஃபாலோட் பை, அதை தொடர்ந்து என்ன பண்ணீங்க, ஃபாலோட் பை ஹீட்டட் வித் alkyl halide and hydrolysis to give primary amine. அவ்வளவுதான், to give primary amine. ஸோ இதுதான் கேப்ரியல் தேலியிமைடு ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன் எழுதிட்டு டெஃபினிஷன் கொடுக்குறீங்க, எளிமையா இருக்கும். நெக்ஸ்ட் டிவிஷன் வந்து ஸ்காட்டன்-பவுமன் ரியாக்ஷன். ஸோ ஸ்காட்டன்-பவுமன்னாலே ரெண்டு ரியேஜன் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஒன்று வந்து அனிலின் ப்ளஸ் பென்சாயில் குளோரைடு. ஸோ இதான் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது. எழுதும் போது பென்சீன் ரிங்ல NH2 போட்டீங்கன்னா அதான் அனிலின். பென்சாயில் குளோரைடு அப்படிங்கிறது பென்சீன் ரிங்ல COCl இருக்கணும். பென்சீன் ரிங்ல COCl இருக்கணும். ஸோ இதை வந்து நான் கிடைமட்டமாக போட்டுக்கிறேன், ஹரிசாண்டலா, அப்பதான் உங்களுக்கு புரியும். எழுதி காட்டிடுது உங்களுக்கு. ஸோ இது வந்து COCl பென்சாயில் குளோரைடு. ஸோ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா
நான் இப்படி எழுத போகிறேன், ஹரிசாண்டலாக போட போகிறேன். NH2. ஸோ இதை தான் ஹரிசாண்டலாக எழுதியிருக்கேன். அதே மாதிரி இதை ஹரிசாண்டலாக எழுதி இந்த பக்கம் எழுதணும். Cl CO பென்சின் ரிங்கில் இருக்கு. சரிங்களா? இதில் உள்ள ஒரு கைச்சும், இதில் 2 கைச்சி இருக்குல்ல, ஒரு கைச்சி இப்படி போட்டு கைச்சி Cl வெளியே போயிருது. ஸோ மீதியில் உள்ளதை அப்படியே எழுதிங்க. ஸோ NH CO ஸோ எது முன்னிலைன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலை. ஸோ பேர் எழுதணும். இது நமக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். அனிலின் ப்ளஸ் இது பென்சாயில் குளோரைடு. இது பேர் கொடுக்கும்போது எண்ணில் ஃபினைல் இருக்கு. அப்போ என் ஃபினைல் பென்சமைடு. இது வந்து பென்சமைடு. அப்ப வேடிங் எழுதணும். அனிலின் react with benzyl chloride in the presence of NaOH அல்லது sodium hydroxide to give N-phenyl benzamide. நீங்களே எழுதிடலாம், N-benzamide. ஸோ ப்ரீவியஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதையும் இப்போ சொல்லியிருந்தேன், அந்த நேம். ஸோ இதுக்கு ஒன்றும் இல்லை, N அல்கைல் இங்கே எழுதிடுறேன். N அல்கைல் தேலிமைடு. அதே மாதிரி இது பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தேலிமைடு. ஸோ இதில் பொட்டாசியம் தேலேட்டுமானது தேலேட். ஸோ அப்போ இதில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ஸ்காட்டன் பவுமனில் ரியேஜென்ட்ஸ், அதாவது அனிலினையும் பென்சாயில் குளோரைடையும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறது சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு N-phenyl பென்சாமைடு கிடைக்கும். இப்படி இவ்வளோதான் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது. இது வந்து ஸ்காட்டன் பவுமன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வைக்கணும். ஒரு பேப்பரில் எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 5th ஒன் வந்து கார்பைலமின் ரியாக்ஷன் தான் பார்த்துக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு அமீன் ஃபார்மேஷன் வேணும். ஸோ ஒன்று வந்து அல்கைல் அமீன், அதாவது C2H5NH2, இது அல்கைல் அமீன். அப்படி இல்லைன்னா பென்சைல் அமீன் எடுக்கலாம், எது வேணாலும் ஆர்கானிக் அமீன் எடுக்கலாம். அதாவது அரோமேட்டிக் அமீன் C6H5NH2 அரோமேட்டிக் அமீன் சொல்லுவாங்க. 2ல் எது வேணாலும் எடுக்கலாம். இதிலே நீங்கள் எத்தில் தான் எடுக்கணுமா மெத்தில் எடுக்கலாமானா மெத்தில் கூட எடுக்கலாம். சரியா, அது உங்கள் விருப்பம். பட் எத்தில் எடுத்து குளோரோஃபார்ம், இது கூட என்ன பண்ணும், குளோரோஃபார்ம் CHCl3 குளோரோஃபார்ம் ரியாக்ஷன் ஃபார்ம்ல எழுதிங்க. இது கூட CHCl3 குளோரோஃபார்ம் ப்ளஸ் KOH போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் இல்லை, இந்த அமீன் வந்து அப்படியே வெளியே போயிட்டு CN உள்ள வருது. அமீன் சார் இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு C உள்ள வருது. அப்போ என்ன நடக்கும்? C2H5NC, நல்ல CN இல்லை NC ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுக்கு பேரு எத்தில் ஐசோசயனேட். CN இருந்தால் சயனைடுன்னு சொல்லுவோம், NC இருக்கிறதுனால ஐசோசயனைடு. ஸோ பை ப்ராடக்ட் என்ன வரும்? யூஸ்வலாக திங்க் பண்ணுங்க, காமனாக வழக்கம் போல் வாட்டர் கண்டிப்பாக வரும், ஏன்னா HOH இருக்கு, ப்ளஸ்
கே இருக்கிறதுனால சிஎல் இருக்கிறதுனால கேசிஎல் வரும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். கே வந்து இங்கே ஒன்று இருக்குது, எப்படினாலும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நீங்கள் முதல்ல எந்த எலமெண்ட்டை பார்க்குறீங்களோ, இப்போ கார்பன் வந்து இந்த சைடு 2 1 3 இருக்குது, இங்கேயும் 2 1 3 இருக்குது பேலன்ஸு. அடுத்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 7 8 9 இருக்குது, இங்கே 5 2 7 தான் இருக்குது. அப்போ இதில் ஒரு 3 போட்டீங்க அப்படின்னா 6 5 11 ஆயிடும். இல்லை ஹைட்ரஜன் அதிகமாக கன்ஃபியூஸாக இருக்குன்னா ஹைட்ரஜனை விட்டுட்டு மற்றது பாருங்கள். கே இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. சிஎல் இங்கே 3 இருக்கிறதுனால இங்கே 3 போடணும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. போட்டு காட்டுறேன். இது 3 சிஎல் பேலன்ஸ் ஆயிடுச்சு. பொட்டாசியம் இங்கே 3 இருக்குது, அப்போ இங்கேயும் 3 போடணும். ஸோ எது ஈஸியாக அப்படி தான் பேலன்ஸ் பண்ணணும். பொட்டாசியம் இந்த சைடு 3 போடணும். இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே என்ன செஞ்சுட்டு பேலன்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, நெக்ஸ்ட்டு 6th ஒன் வந்து மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ மஸ்டர்ட் ஸ்மெல் வரும் ஒரு ரியாக்ஷனில், அதை வச்சு இது கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வேடிங் எழுதணும். வேடிங் எழுதும்போது எத்தில் அமீன் react with chloroform and KOH or potassium hydroxide to give ethyl isocyanide. அவ்வளோதான். மற்றபடி பை ப்ராடக்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்தது மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் பார்க்கணும். மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷனுக்கு மெத்தில் அமீன் எடுத்துங்க, CH3 NH2 ரியேஜெண்ட் தான் ஒவ்வொன்றுக்கும். அது கூட கார்பன் டைசல்ஃபைடு CH2ன்னு சொல்லுவாங்க. அந்த CH2 நான் C டபுள் பாண்ட் S ஏற்பனா கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கும். அது மாதிரி சல்ஃபர் பக்கத்தில் 2 பாண்ட் இருக்கும். இப்படி எழுதுறேன், சரிங்களா? ஸோ எல்லா இதுலேயுமே ரியாக்டண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் மெத்தில் அமீன், இது கார்பன் டை சல்ஃபைடு, ஆக்சைடுன்னு போட்டுறாதீங்க, சல்ஃபைடு. ஸோ என்ன நடக்கு பாருங்க, இந்த HS வந்து இந்த எஸ்ஸும் H சேர்ந்து வெளியே போயிடும். மீதி இருக்கிறது என்ன, CH3 N டபுள் பாண்ட், இல்லை சீனே போட்டுருவாங்க, டபுள் பாண்ட் S. இல்லை எனக்கு அப்படி தான் புரியும்னா அது மாதிரியே போட்டுருக்காங்க, எளிமையாக ஒன்றும் பிரச்சனை. CH3 N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் S, இது அப்படியே எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு நேமே மெத்தில் ஐசோ, எஸ் இருப்பதுனால தயோ, மெத்தில் ஐசோ தயோ சயனைட். ஸோ ஐசோ தயோ வந்து இப்போ சிஎன் இருந்தால் சயனைடு போய் வருவோம், என்சி இருந்தால் ஐசோன்னு போடுவோம், அது கூட எஸ் இருந்தால் தயோ போடுவோம், சரியா? ஸோ இதுதான். அப்போ இது கூட பை ப்ராடக்டாக என்ன வந்திருக்குன்னா HGS வந்திருக்கும். வேற என்ன மிஸ் ஆகுது, ஆமாம், ஒரு H ஒரு சிஎல் பேர், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது கார்பாக்சில் அமீன் வந்து கன்ஃபர்மேஷன், பிரைமரி அமீனுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. பிரைமரி அமீன் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் இதுதான். ஏன்னா அன்பிளசன்ட் ஸ்மெல் அடிக்கும், ஸ்மெல்லு நாத்தடிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். ஸோ மஸ்டர்ட் ஆயில் வந்து எப்படி எழுதுறது, மெத்தில் அமீன் react with carbon disulfide to give methyl isothiocyanate.
In 7 to 1 coupling reaction. ஸோ கப்ளிங் ஒரு ஃபேமஸான ஆர்கானிக் டேம். கப்ளிங்னா சேர்றது, சரிங்களா? கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னாலே ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து ஃபீனால், இன்னொன்று வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு. ஸோ ரியேஜெண்ட், இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷனுக்கு ரியேஜெண்ட் மட்டும் நீங்கள் எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஃபீனால் எப்படி போடலாம்? பெஸ்ட் பென்சின் டைசோனியம் குளோரைடு எழுதிங்க. நான் ஹரிசாண்டலாக போடுதேன் பென்சினை. N2Cl இதுதான் பென்சின் டைசோனியம் குளோரைடு. இது கூட ஃபீனால், இதையும் ஹரிசாண்டலாக போடுறேன். ஃபீனால் பென்சின் ரிங்ல OH இருந்தால் அதான் ஃபீனால், பென்சின் ரிங்ல NH2 இருந்தால் அனிலின். ஸோ இப்படிலாம் பார்த்துருக்கோம். பென்சின் ரிங்ல COCl இருந்தால் பென்சாயில் குளோரைட் அப்படின்ட்டு. ஸோ க்ளூ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஒவ்வொரு கார்னர்லையும் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யணும்? வெளியே போயிடும். ஸோ ரியாக்ஷன் வந்து இது வந்து அல்கலைன் மீடியம் தான் இருக்கணும். கண்டிப்பாக மீடியம் வந்து அல்கலைனாக தான் இருக்கணும். இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா கண்டிப்பாக 270 டிகிரி செல்சியஸில் இருக்கணும் அது, சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? சரிங்களா? N N எழுதுறேன், N4. தென் இது கூட இன்னொரு பென்சின் ரிங், அதில் OH. ஸோ நேம் கொடுக்கும்போது பேரா பொசிஷனில் ஹைட்ராக்சி இருக்கு. அப்போ பேரா ஹைட்ராக்சி, N இருக்கனால அசோ, பென்சின் இருக்கனால பென்சின். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் முடிஞ்சுது. அப்போ வேடிங்கில் எழுதும்போது வேடிங் ரொம்ப முக்கியம். ஸோ பென்சின் டைசோனியம் குளோரைடு, பென்சின் டயசோனியம் chloride react with phenol in alkaline medium. Alkaline medium to give para hydroxy azobenzene. This reaction is called coupling reaction. அடுத்து 8th ஒன்று வந்து டைஅசோடைசேஷன். டைஅசோடைசேஷன், அசோ காம்பவுண்ட் எப்படி ஏறுது பென்சின் ரிங்கில் பார்க்கணும். ஸோ இதுக்கு பென்சின் ரிங்கில் அனிலின் இருக்கணும். சரி, அனிலின் எடுத்துருக்கேன். பென்சின் ரிங்கில் NH2, இந்த பர்சன்ஸ் ஆஃப் நைட்ரஸ் ஆசிட் HNO2 ஆர். இதை எப்படி எழுதலாம்னா இப்படி இது எழுதலாம். அப்படி இல்லைன்னா NaNO2 in HCl எப்படி வேணாலும் எழுதலாம். டெம்பரேச்சர் 273லேருந்து 293 கெல்வினுக்குள்ள இருக்கணும். போட்டோம் அப்படின்னா பென்சின் ரிங்கில் N2Cl இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ இது ப்ளஸ், இது மைனஸ். இதுதான் பென்சின் டைசோனியம் குளோரைடு, பென்சின் டயசோனியம் குளோரைடு. ஸோ கூட வந்து கண்டிப்பாக ஏதாவது ஃபார்ம் ஆகணும். கண்டிப்பாக H2O, வேற என்ன வெளியே போயிருக்கு, ப்ளஸ் HCl, சரிங்களா? சரி, NaCl, HCl இல்லை, NaCl. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் எழுதும்போது அனிலின் react with nitrous acid to give benzene diazonium chloride. அடுத்து 9th one, Kronberg reaction. ஸோ Kronberg reaction ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். பைஃபினைல் வந்து ஃபார்ம் ஆகும்.
ஸோ பைஃபினைன்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே ரியேஜென்ட் வந்து பென்சீன் டைசோனியம் குளோரைடு பாருங்க, N2Cl, benzene disonium chloride in the presence of caustic MaOH plus benzene. இது கூட பென்சீன், இது கூட பென்சீன், பென்சீன் ஃபார்மா தெரியும், நார்மலாக நான் ஹரிசனலாக போடுறேன். பென்சீன் in the presence of NaOH போட்டீங்க அப்படின்னா இந்த இதில் இருக்கிற ஹைச்சி சிஎல் ரெண்டு சேர்ந்து வெளியே போயிடும். மீதி இருக்கிறத எழுதுறீங்க, அவ்வளோதான். இதை கவனிக்கணும், N2வும் வெளியே போயிடும். ஸோ காம்பர்க்ல இது மட்டும் என்ன வச்சுக்கணும், N2 வெளியே போயிடும். இப்போ மீதி இன்னொரு பென்சீன் ரிங் வெளியே போகிறது, N2வும் வெளியே போயிடும், HClலும் வெளியே போயிடும். அதுதான் ரொம்ப எளிமையாக ஞாபகம் வைக்கலாம். N2வும் வெளியே போயிடும், HClலும் வெளியே போயிடும். ஸோ இதுதான் வந்து பைஃபினைல். ஸோ வேடிங் எழுதும்போது இது பென்சீன், ரியாக்ஷன் கீழே என்னைக்குமே நேம் எழுதிக்கிடுங்க, பென்சீன் டயசோனியம் குளோரைடு. ஸோ இது பென்சீன், ஸோ இது பைஃபினைல் போட்டாச்சுங்க. அப்போ ரியாக்ஷன் எழுதும்போது பென்சீன் 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 டயசோனியம் குளோரைடு. திரும்ப திரும்ப நேம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும். டயசோனியம் குளோரைடு ரியாக்ட் வித் பென்சீன் in the presence of NaOH to give biphenyl. அவ்வளோதான். ஸோ ரொம்ப எளிமையா காம்பர்க் ரியாக்ஷன் அப்படின்னாலே பைஃபினைல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு நேம் ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் டயத்தில் கன்ஃபியூஸ் ஆகாது. காம்பர்க் அப்படின்னா பைஃபினைல், அதோட ரியாக்டன்ட் ஞாபகம் வைக்கணும். அதே மாதிரி டயோடைசேஷனுக்கும் அனிலின், அதோட ப்ராடக்ட் பென்சீன் டைசோனியம் குளோரைடு அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் கப்ளிங் ரியாக்ஷனுக்கு ஃபீனால், எப்போதுமே ஃபீனால் ஞாபகத்துக்கு வரணும், பென்சீன் டைசோனியம் குளோரைடு ரியாக்டன்ட்டுக்கு. அதே மாதிரி மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷனுக்கு மெத்திலமீன் கார்பன் டை சல்ஃபைடு ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கார்பைல் அமீன், அது வந்து பிரைமரி அமீனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு லேப்ல பண்ணலாம். ஸோ எத்தில் அமீன் ஞாபகத்துக்கு வரணும், அரோமேட்டிக் அமீனை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேப்ரியல் தேலிமைடுக்கு வந்து தேலிமைடு கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. தேலிமைடு ஞாபகத்துக்கு வரணும். கேப்ரியலுக்கு தேலிமைடு பேர்லேயே இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப் எல்லாமே ரொம்ப எளிமையான ஸ்டெப்பு தான். நெக்ஸ்ட்டு அமோனோலைசிஸ். அமோனோலைசிஸ் அப்படின்னா அமோனியாவை பிரிக்கிறது. ஸோ மெத்தில் அல்கைல் புரோமைட்லேருந்து அமோனியா போட்டு எப்படி வந்து குவார்டினரி அமோனியம் சால்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அது. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன்று ஆஃப்மேன் புரோமைடு, அசிட்டமைடு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லா நேம் ரியாக்ஷனுக்கும் எனக்கு மறந்து போகுது அப்படின்னா ரியாக்டண்ட்டை தனியாக ஒரு பேப்பரில் எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை யோசித்து எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காது. இந்த நேமிங் ரியாக்ஷன் எப்போதுமே உங்களுக்கு உதவும். இன்ஜினியரிங், டாக்டர் என்ன படித்தாலும் இந்த நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதை அவாய்ட் பண்ண முடியாது கெமிஸ்ட்ரியில், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஸோ படிக்கும் போதே நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும்.